என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 23. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். பாரிஜாதம் அதிர்ச்சியில் உறைந்து போயிருப்பதை கண்டு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்ட மாமா கஜேந்திரன், பாரிஜாதம் என்னமாச்சு என்று கேட்டார். தன்னிலைக்கு வந்த பாரிஜாதம் ஈஸ்வர் கூறியதை கூற மாமாவுக்கு இடி தாக்கியது போல் இருந்தது. அப்படின்னா அந்த பொண்ணு அக்னிதானா? அவ தேனூற்ற விட்டு வெளியே போகவும் இல்லைன்னு தோணுது. சரி, அவளுக்கு முழு நினைவும் திரும்புறதுக்கு முன்னாடி அவளை தேடி கண்டுபிடிச்சு நானே பரலோகம் அனுப்பிடுறேன். இல்லைன்னா எனக்கும் உனக்கும் பிரச்சனை தான். நான் ஊர் ஃபுல்லா ஒரு சுத்திட்டு வந்துடுறேன் என்று கூறியவர் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். வழியில் ஏதாவது இளம் பெண் தனியாக செல்வதை கண்டால் உடனே அந்த பெண்ணின் அருகில் காரை கொண்டு வந்து நிறுத்தி, உன் பேரு சுடர்விழியா என்று கேட்பார். இல்லை என்றதும் அக்னியா என்று கேட்பார். இல்லை என்றதும் கிளம்பி விடுவார். இப்படியே ஊர் முழுவதும் சுற்றி திரிந்தவர் இறுதியில் ஊர் எல்லையை நெருங்கும் போது தனியாக நடந்து செல்லும் அந்த இளம் பெண்ணை கண்டு அவள் அருகில் காரை கொண்டு வந்து நிறுத்தி, உன் பேரு சுடர்விழியா என்று கேட்டார். ஆம் என்றாள் அந்த பெண். அக்னின்னு உனக்கு வேற ஒரு பேரு கூட இருக்கா என்று கேட்க வியப்போடு அவரை பார்த்த அந்த பெண், உங்களுக்கு என்ன தெரியுமா என்று கேட்டாள். அப்படின்னா நீ அக்னி தானா? மாமாவும் வியப்போடு கேட்க, ஆமா நான் அக்னி தான். நான் கூட உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்க மாதிரி தோணுது. அப்படியா? சரி, நீ என் கூட வா. நீ பழைய நினைவுகளை இழந்துட்டதா? ஈஸ்வர் சொன்னான், நான் உன்னுடைய நினைவுகள் முழுமையா உனக்கு திரும்பி கிடைக்க ஹெல்ப் பண்றேன் என்று கூற எந்த தயக்கமும் இன்றி அவர் திறந்து விட்ட காரில் ஏறி அமர்ந்தவள், உங்க பேரு என்று இழுக்க, சொல்றேம்மா, முதல்ல வீடு போய் சேர்ந்துடலாம் என்றவர் காரை அங்கிருந்து கிளப்பினார். அவளோடு வீடும் வந்து சேர்ந்து விட்டார். நீங்க ஈஸ்வரோட மாமா தானே? சட்டென்று அவள் கேட்க, உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பிடுச்சா என்று கேட்டார் மாமா. ஏதோ கொஞ்சம் நினைவு வருது என்றவள், உங்க பேரு கஜா கஜேந்திரன், கஜேந்திரனா கஜாவா என்று கேட்டாள். எங்க அப்பா பேரு கூட உனக்கு நினைவு வந்துடுச்சு போல இருக்கே என்று கேட்டபடியே ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தாள் பாரிஜாதம். அவளை கண்டு, ஏய் நீ பாரிஜாதம் தானே, சின்ன வயசு முகம் உனக்கு அப்படியே இருக்கு என்று கூற, இதெல்லாம் உனக்கு நினைவு இருக்குன்னா ஈஸ்வரன் நான் கட்டிக்க இருந்ததும் உனக்கு நினைவு இருக்கணுமே. நினைவிருக்கு என்றவளை ஏளனமாக பார்த்த மாமா கஜேந்திரன், அப்படின்னா என்னை பத்தி கூட உனக்கு எல்லாம் நினைவு வந்திருக்குமே என்றார். உங்களை பத்தி அது எனக்கு சரியா நினைவில்ல. ஆனா நீங்க தான் கஜான்ற மாதிரி ஏதோ சில காட்சிகள் மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. ஆமடி, எங்க அப்பா தாண்டி கஜா. உனக்கு எல்லா நினைவுகளும் வந்துடுச்சோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எனக்காக தான் எங்க அப்பா உன்னை கடத்தினாரு. ஆனா நீ தப்பிச்சிட்ட. அதுல வேற எங்க அம்மா எனக்கு தில்லியா ஈஸ்வர் உன்னதான் கட்டிக்கணும்னு அவங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொம்பளை மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா நானே என் கையால கொலை பண்ணிருப்பேன். ஆனா அதுக்கு கொடுத்து வைக்கல. அப்பா தான் என்ன கடத்தினாருன்னு என் அம்மா இருக்காளே, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் மகனு கூட பாக்காம எனக்கே துரோகம் செய்ய துணிஞ்சிட்டா. அவளுக்கு மகளை விட மருமக மேலதான் பாசம். என்னோட அப்பா அவளை கொன்னது தப்பே இல்ல, உன்னை கொல்ல துடிக்கிறதும் தப்பில்ல கோபமாக கூறிய பாரிஜாதம், அப்பா இவளை இங்கேயே போட்டு தள்ளிடுங்க என்று கூற, ஆமாமா, நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற யாரையும் எதையும் சும்மா விடவே கூடாது. மச்சான்னு கூட பாக்காம என்ன சந்தேகப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக ஈஸ்வருடைய அப்பாவையும் குடும்பத்தையும் கூண்டோட அழிச்சிருக்கேன். ஈஸ்வரையும் போட்டு தள்ளி இருப்பேன். ஆனா என்ன பண்றது, நீதான் அவன் மேல பைத்தியமா இருந்தியே. உனக்காக மட்டும்தான் அவனை நான் உயிரோட விட்டுருக்கேன் இப்பவும். அப்போது சூரனிடம் இருந்து ஒரு புகைப்படம் வாட்ஸ்அப்பில் வந்தது. சூரன் கிட்ட அக்னி போட்டோ ஏதாவது இருந்தா அனுப்பு, அவளை நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணா, இப்பதான் அந்த மெசேஜ பார்த்தான் போல. முதல்ல போன் தான் பண்ணேன், ஆனா ஏன்னு தெரியல லைன் கிடைக்கல. அதனாலதான் மெசேஜ் பண்ணேன். வேலை முடிஞ்ச பிறகு போட்டோவை அனுப்புறான் பாரு, இனி இது எதுக்கு என்று கேட்டவர் வெறுமனே அந்த புகைப்படத்தை எடுத்து பார்த்து அதிர்ந்தார். ஆம், அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண் அல்ல, அவர்கள் முன் நிற்கும் இந்த பெண். பாரிஜாதம், சூரா அனுப்பின போட்டோல இருக்கிற பொண்ணு இவ கிடையாது என்று மாமா கூற, இருவரும் அதிர்ச்சியோடு தங்கள் முன் நிற்கும் அக்னியை பார்த்தனர். பெண் வேடம் அணிந்திருந்த ஈஸ்வர் தன் வேடத்தை கலைக்க இருவருக்கும் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஈஸ்வர் என்று இருவரின் உதடுகளும் முணுமுணுக்க, ஆமா ஈஸ்வர் தான். உண்மைகளை நீங்க குழி தோண்டி புதைச்சிருக்கலாம்,
ஆனா பாத்தீங்களா, 10 வருஷம் கழிச்சும் அந்த உண்மைகள் உங்க வாயிலிருந்தே வெளியே வந்திருக்கு. வாய் விட்டு சிரித்த மாமா, என்ன ஈஸ்வர் இது, நீ இப்படி மாறு வேஷம் போட்டு வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எங்களை தூக்கல போட்டு கொண்டுடுவாங்களா? இங்க நாம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். நீயும் 10 வருஷமா அப்பா அம்மாவை கொன்னவன தேடி அலைஞ்சிட்டு இருக்க. அப்பா அம்மா இல்லாம அந்த வேதனையில வலியில துடிச்சிட்டு இருக்க. இப்ப உங்க அப்பா அம்மாவை கொன்னது யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல. அந்த சந்தோஷத்திலேயே அவங்க இருக்கிற இடத்துக்கே நீயும் போய் சேர்ந்துடு. பாக்கெட்டில் இருந்த கைத்துப்பாக்கியை வெளியே எடுத்து ஈஸ்வரை நோக்கி குறி வைத்தபடியே கூறிய மாமா பாரிஜாதத்தை பார்த்தார். அவள் கண்ணீரோடு நிற்கிறாள். என்னம்மா, இவனை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? இவனுக்காக நீ வருத்தப்பட்டா நீயும் நானும் இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீ என்ன சொல்ற? இல்லப்பா, எனக்கு ஈஸ்வர பிடிக்கும். ஆனா அதே ஈஸ்வரால நமக்கு ஆபத்துனா அந்த ஈஸ்வரே எனக்கு தேவையில்லப்பா. இப்பதாம நீ சரியான முடிவை எடுத்திருக்க. இவனை இங்கேயே கொண்டு புதைச்சிடலாம் என்று கூற, ஆமாமாமா, கஜாவான உங்களுக்கு ஒரு உயிரோட மதிப்பு எங்க தெரியும்? அடுத்தவங்க உயிரை எடுக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போச்சுல. அதுவே சொந்த உயிர்னா வலிக்குது. ஈஸ்வர் பேசிக்கொண்டிருக்கும் போதே எங்கிருந்தோ பாய்ந்து வந்த தோட்டாக்கள் மாமா கஜாவின் காலையும் கையையும் பதம் பார்த்தது. அடுத்த நொடி வேகமாக வீட்டிற்குள் புகுந்த சீருடை அணிந்த காவலர்கள் இருவரையும் சுற்றி வளைந்தனர். அவர்கள் பின்னால் கம்பீரமாக உள்ளே வந்த காளிதாசன் சார் ஈஸ்வரின் தோளில் கை வைத்து தட்டியபடியே, இந்த கஜாவை பிடிக்க நீதான் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க. நீ கொடுத்த தகவலின்படிதான் நாங்க இங்க வந்து சேர்ந்தோம். இவனையும் பிடிச்சிட்டோம். இவனுக்கு எதிரான நிறைய புகார் பல ஸ்டேஷன்கள்ல பதிவாகி இருக்கு. ஆனா எதையும் வெளியே தெரியாம பாத்துக்கிட்டதுதான் இவனுக்கு நாம விரிச்ச வலைன்னு பாவம் இவனுக்கு தெரியாமலே போச்சு. வெளிநாட்டுல இருக்கிற இவன் அடிக்கடி இந்தியா வந்து இவனுடைய பிசினஸ் வேலைகளை பாத்துக்கிட்டான். அந்த பிசினஸ் வேலைகளுக்கு இடையில எத்தனை பேருடைய உயிரை வாங்கி இருக்கான் தெரியுமா? இவனால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட தன்னை பத்தி பெருமையா சொல்லணும்னு நான் தான்டா கஜா, செத்துட்டதா போலீஸே நம்புற கஜான்னு பெருமையா சொல்லியிருக்கான். உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட எல்லாரும் புகார் கொடுக்காட்டி கூட ரகசியமா கொஞ்சம் பேர் புகார் கொடுத்துதான் இருக்காங்க. அவங்க இவன் தான் கஜான்னு உறுதிப்படுத்தி இருக்காங்க. மாமா கஜேந்திரனை பார்த்த காளிதாசன் சார், உன்னோட பொண்ணு மேல எந்த புகாரும் இல்லாம இருந்தாலும் உன்னுடைய குற்றங்களுக்கு உடந்தையா இருந்ததுக்காக உன் பொண்ணையும் சேர்த்து கைது பண்றோம் என்று கூறி இருவரையும் கைது செய்து வெளியே அழைத்து வரவும் ஊரே அங்கு கூடிவிட்டது. அப்படின்னா எங்க பிள்ளைங்களை எல்லாம் கடத்திட்டு போன அவங்க உறுப்புகளை எல்லாம் எடுத்து வித்த கஜா இவன் தானா என்று கேட்டு கையில் கிடைத்ததை எல்லாம் வைத்து கஜேந்திரனை தாக்க ஆத்திரம் தாழாமல் கையில் இருந்த துப்பாக்கியால் கஜேந்திரன் திருப்பி தாக்க அதனால் ஒருவர் காயமடைய அதையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட காவலர்கள் கஜேந்திரனை சுட்டு வீழ்த்தினர். அந்த இடத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள் பாரிஜாதம். இதற்கிடையில் சூரனின் சூரக்கோட்டை மீதும் கிடைத்த புகாரின் அடிப்படையில் ஒரு தனி காவல் படை அசுரக்கோட்டை கிளப்பை சுற்றி வளைத்து பரிசோதனை நடத்த அங்கும் தவறு நடப்பது உறுதியாக சூரன் உட்பட அவனது ஆட்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். காளிதாசன் சாரின் திட்டப்படி அனைத்தும் ஒரே நேரத்தில் அரங்கேறியது. சூரனை இழுத்து வந்து வேனில் ஏற்றும் போது சூரனின் ஆட்கள் அவனை காப்பாற்ற முயல அங்கு தடியடியில் ஆரம்பித்த கலவரம் சூரனின் மரணத்தில் முடிவடைந்தது. கஜா சூரன் என்கவுண்டர் அது போலீசாரால் முன்பே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருந்தது. கஜா சூரன் இருவருக்கும் உதவிய 5 காவல்துறை உயர் அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அனைத்தும் முடிந்த பிறகு சுடர்விடி அடைப்பட்டு கிடக்கும் வீட்டிற்கு வந்தான் ஈஸ்வர். அவனை கண்டதும் அவளுக்கு அனைத்தும் புரிந்தது. தன்னை கடத்தி வந்து வைத்திருப்பது ஈஸ்வரின் ஆட்கள் தான். முகத்தை விடக்கென்று திருப்பிக் கொண்டவளின் முன்னால் வந்து நின்றவன், என்னாச்சு, கோபம் இன்னும் போகலையா என்று கேட்டான். உங்க மேல கோபப்பட நான் யாரு? எந்த உறவும் வேண்டான்னு தானே உங்களை விட்டு வந்தேன். என்னை சந்திச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் என்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கீங்க? கோபமாக அவள் கேட்க இழுத்து அவளை இறுக்கமாக கட்டி கொண்டவன், உனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப வந்துடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அக்னி. திரும்பி வந்திருந்தா அதை விட கொடுமை வேற எதுவும் இல்ல. திரும்பலன்னா அது கடைசி வரைக்கும் திரும்பாமலே போகட்டும்னு நான் கடவுளை மனமாற வேண்டிக்கிறேன். நீ பட்ட கஷ்டங்களை என்னுடைய மாமா சொல்லி நான் கேட்டேன். என்னுடைய இதயமே நொறுங்கிடுச்சு. அந்த வலிக்கெல்லாம் மூல காரணம் நான் தானே. என்ன சந்திச்சது தானே. அத மனசுல வச்சுட்டுதான் நான் உன்னை சந்திச்சிருக்க கூடாதுன்னு சொன்னேன். நீ அதை தப்பா எடுத்துக்கிட்ட.
அதை கூறும்போது அவன் விழிகளில் இருந்து அவனையும் அறியாமல் வெளிப்பட்ட கண்ணீர் அவள் தோளில் விழுந்து அவன் அழுவதை அவளுக்கு காட்டி கொடுத்தது. பதறி போனவள் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, உங்க வலியை என்னால புரிஞ்சுக்க முடியுது, உங்க இதயத்தையும் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன் என்று கூற, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு என்றான். என்ன? கஜாவை அழிச்சிட்டோம். அவனிடமிருந்து விலகியவள் புரியல என்றாள். நடந்ததை ஈஸ்வர் கூற அவள் விழிகளில் பயம். என்னாச்சு? சூரனை போலீஸ் சுட்டு வீழ்த்திட்டாங்க, கஜாவையும். நாளைக்கு உங்களுக்கும். அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. சிரித்தவன், அந்த பயம் உனக்கு வேண்டாம். நான் என்னோட தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டு தேனூற்று வந்து செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறேன். இங்க விவசாயம் செஞ்சாலும் நாம சந்தோஷமா வாழலாம். அது மட்டும் இல்ல, என்னுடைய அப்பா சர்வீஸ்ல இருக்கும்போது தானே இறந்தாரு. காவல்துறை அவருடைய வேலையை எனக்கு கொடுக்க தயாரா இருக்குன்னு காளிதாசன் சார் சொன்னாரு. அவர் தான் சிபாரிசு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா நான் தான் யோசிக்கிறேன், இதுல யோசிக்க என்ன இருக்கு? பாம்பின் கால் பாம்பறையும். கடத்தல் தொழில் செஞ்ச நீங்க போலீஸ் ஆயிட்டா இந்த தொழில இருக்கிறவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு அவங்க பொருட்களை எங்க மறைச்சு வச்சிருப்பாங்கன்றதையும் ஈஸியா கண்டுபிடிச்சு சிறையில தள்ளிடலாமே. அதேதான் காளிதாசன் சாரும் சொன்னாரு. ஆனா நானும் உத்தமம் இல்லையே, என்ன மாதிரி தொழில் பண்றவங்களை பிடிச்சிட்டு போய் சிறையில அடைக்க. அதுதான் யோசிக்கிறேன். யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரேன்னு சொல்லிட்டேன். பாரிஜாதம் ஜெயில இருக்கா. அவளுக்கு பெருசா எந்த தண்டனையும் கிடைக்க வாய்ப்பில்ல. சரிவா, நாம போலாம். சுடர்விழியை அழைத்துக் கொண்டு வெளியே வந்த ஈஸ்வர் காரின் கதவை திறக்க இருக்கை முழுவதும் பூக்கள் தூவி இருப்பதை கண்டு முகம் மலர்ந்தவள், இது என்ன என்று கேட்டாள். என்னுடைய மகாராணிய அப்படி சும்மா கூட்டிட்டு போயிட முடியுமா என்ன? அதுதான் இந்த ஏற்பாடு. பிளீஸ் வெல்கம். அவள் புன்னகையோடு காரில் ஏறிக்கொள்ள அவனும் அவளோடு ஏறிக்கொள்ள கார் அங்கிருந்து நகர்ந்தது. தொடர்ந்து வந்த நாட்களில் பாரிஜாதத்திற்கு 6 மாத சிறை தண்டனையும் 1 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. தன் தண்டனை காலம் முடிந்ததும் அவள் வெளிநாட்டிற்கே சென்று விட்டாள். காளிதாசன் சாரின் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஈஸ்வர் காவல்துறையில் சேர்ந்து விட்டான். தன் கடந்த காலத்தை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டிவிட்டு உண்மையான நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக அவன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான். அன்று அப்படிதான். சுடர்விழியை கூட மறந்து வேலை வேலை என்று அலைந்து கொண்டிருந்தவனுக்கு சுடர்விழியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், அக்னி நான் ரொம்ப பிஸி, அப்புறமா போன் பண்றேன் என்று கூற, நீங்க உடனே வீட்டுக்கு வராட்டி இனி உங்க மனைவி அக்னியை உங்களால பார்க்கவே முடியாது என்று கூறி அவள் அழைப்பை துண்டித்தாள். பதறி அடித்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தவனை இறுக்கமாக கட்டி கொண்டவள் அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டு தேங்க்யூ என்றாள். புரியாமல் அவளை பார்த்தவன், என்ன விளையாடுறியா? போன்ல என்ன மிரட்டி ஓடி வீட்டுக்கு வர வச்சுட்டு தேங்க்யூன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே உங்க மனைவி அக்னிய பார்க்கவே முடியாதுன்னு சொன்னியே, என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசின? ஆமா, இனிமே உங்களால உங்க மனைவி அக்னிய பார்க்க முடியாதுதான். புரியல? எனக்கு அம்மான்ற பதவியை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்க மனைவி அக்னிய உங்களால இனி பார்க்க முடியும்? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அவள் குறும்பாக கேட்க அகமும் முகமும் மலர்ந்தவன் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொள்ள அவன் செவியில் இதழ் பதித்தவள், உங்க இதயத்தை நாங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எங்க இதயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லது. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா? உங்க அருகாமைய நான் ரொம்ப விரும்புறேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கொஞ்ச நாளா நீங்க என்ன ரொம்ப தவிக்க விடுறீங்க. இனிமே இதே மாதிரி தவிக்க விடாதீங்க பிளீஸ். அவள் கெஞ்சுவது போல் கூற அவளை அப்படியே வாரி எடுத்து படுக்கையில் சாய்த்தவன் ஆசை தீர அவள் உடல் முழுவதும் முத்தங்களை பொழிந்து அவளை திக்கு முக்காட வைத்தான். என் இதயம் புரியாதோ நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.